அந்த ஆவியின் கனிகள் அன்பின் கனிகள் தான். ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் நம் உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கின்றார். அதுதான் அன்பு. அப்போது நாம் கனி கொடுத்து வாழ வேண்டும் இந்த உலகத்தில். அந்த கனி நிலைத்திருப்பதாக, நிலைத்திருந்து ஆண்டவருக்கு சான்று பகர்வதாக, பேசுகின்ற கனியாக, வாழ்விக்கின்ற கனியாக நாம் வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு இந்த அன்பு வாழ்க்கை தான் ஒரு அடையாளமாகவும் அஸ்திவாரமாகவும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆறுதல்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்து என் அன்பை நீங்கள் பிரதிபலித்து உள்வாங்கி நீங்கள் அந்த அன்பை வாழ்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன். நான் அப்பா கிட்ட போய் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு இன்னும் 1 வாரம் இருக்கிற இந்த சூழலில் நமக்கு அவர் சொல்கிறாரு, நான் அப்பா கிட்ட போய் உங்களுக்காக நான் பரிந்துவேன். ஏன்னா நீ என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய அன்பை, நான் அப்பாவிட்டருந்து வாங்கின அன்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். எனவே தந்தையிடம் நான் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னிடம் கேட்கும் பொழுது அதை உங்களுக்கு நான் பெற்றுத்தருவேன் என்ற அந்த உறுதியும் ஆண்டவர் கொடுத்துவிட்டு விண்ணேற்றம் அடைவதாக நாம் பார்க்கின்றோம்.